ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பார்க்கலாம். அப்படியே வோடஃபோன் ஐடியா இன்னும் ஒரு மாதத்தில் அவங்க ரிவைவ் பண்ணுற பிளானை கொண்டு வர போகிறத பற்றியும் பார்க்கலாம். அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸோட அப்டேட், டாக்டர் லால்பாத் லேப்ஸோட அப்டேட், அண்ட் இன்னைக்கு ஒரே நாளில் 20% அளவுக்கு ரைஸ் ஆன நியூலாண்ட் லெபரட்டரிஸ் அண்ட் கிர்லோஸ்கர் பிரதர்ஸோட அப்டேட், அண்ட் இதே போல் எல்என்டியோட அப்டேட், அண்ட் ஈவன் ஸ்பைஸ்ஜெட் பேங்க்ரப்ட் ஆகுமான்றதுக்கான அப்டேட். ஸோ இது எல்லாத்தையும் பேசிட்டு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸோட அப்டேட், அண்ட் அப்படி நான் எடுத்த புது போர்ஷனோட அப்டேட், அண்ட் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், அண்ட் ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.1% நெகட்டிவ்ல 18,297 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 144 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.33% பாசிட்டிவ்ல 43,475 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவரால் நிஃப்டியில் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே எல்என்டி அண்ட் ஐடிசி தான் ஓரளவுக்கு அதிகமாக ஃபாலோ இருக்குது. அண்ட் அதுவே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ குஜராத் கேஸ், அதானி என்டர்பிரைசஸ், எஸ்பிஐ கார்டு, வோடஃபோன் ஐடியா அண்ட் ஜிஎன்எஃப்சி. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ டாக்டர் ரெட்டிஸ் லெபரட்டரிஸ், எல்என்டி, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஹிண்டால்கோ அண்ட் லாரஸ் லேப்ஸ். அண்ட் இன்னைக்கு ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ ஜிஎன்எஃப்சி, ஜேகே சிமெண்ட், ஓஎஃப்எஸ்எஸ் அண்ட் கோட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட். அண்ட் லாங் அன்வைண்டிங் ஆன ஸ்டாக்னு பார்க்குறப்போ மகாநகர் கேஸ். அண்ட் நேற்று யூஎஸ் ரிலீஸ் பண்ண அவங்களோட இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது எக்ஸ்பெக்டட் போலவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் அதை பார்க்குறப்ப அவங்களோட இன்ஃப்ளேஷன்ன்றது ஓரளவு கூல் ஆஃப் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, ஃபர்தர் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கெட் டைமிங்கில் வர லைவ் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏஷியன் பெயிண்டோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் அந்த கம்பெனி கொடுத்த சில இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸையும் பார்க்கலாம். ஸோ இவங்களோட இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.3% அதிகமாக இருக்குது. அண்ட் இதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 44% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 18.3%லேருந்து 21.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரெவன்யூன்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகலனாலும் அவங்களோட மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆனதுனால ப்ராஃபிட்ன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கம்பெனி 21.25 rupees பர் ஷேர்னு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் 9th June கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாகவே இருந்தது. ஸோ அதில் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ மார்க்கெட் லீடராக அடுத்து நாங்கள் அக்ரெசிவாக க்ரோத்தை பர்சியூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இவங்க மார்க்கெட் லீடராக எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா லிஸ்டட் பெயிண்ட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டல் சேர்த்தாலும் அதை விட 3 மடங்குக்கு மேலே ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பெரிய கம்பெனின்றது அக்ரெசிவாக க்ரோத்தை பர்சியூ பண்ணுவோம்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. எனிவே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.23% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இப்படி ரைஸ் ஆனதுனால இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 3 lakh crore டச் பண்ணியிருந்தது. ஸோ அப்படி மார்க்கெட் கேபிட்டல் படி இந்த கம்பெனி நம்ம இந்தியாவில் 14th லார்ஜஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து எல்என்டின்ற லார்சன் டூப்ரோவோட 2 அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை நம்ம டெய்லி டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுற ரிசல்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வழியாக பார்க்குறப்போ இந்த Q4ஓட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் நல்லாவே பாசிட்டிவாக க்ரோ இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023ல் அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 19% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024ல் அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோட கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 12% கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இந்த குவார்ட்டரில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இப்படி ஓவரால் Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஆனால் ஃபியூச்சர் கைடன்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பெனியோட அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி குரூப்போட நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனான ஏஎம் நாயக்கன்றவர் இந்த 30th September அவரோட டென்யூர் முடிகிறப்பவே அவரோட சேர்மன் போர்ஷன்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் கம்பெனி அவருக்கு சேர்மன் எமிரிட்டஸ் என்ற ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சேர்மன் எமிரிட்டஸ் என்ற ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அஃபிஷியலாக சேர்மன் போர்ஷன் இல்லைனாலும் அதே போர்ஷனை கம்பெனி ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் சேர்மன் எமிரிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் எல்என்டியில் ஆல்மோஸ்ட் 58 இயர்ஸ்க்கு மேலே இருந்தவர். இப்போ எல்என்டி இந்த அளவுக்கு பெரிய கம்பெனியாக இருக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணமாகவே சொல்லலாம். அண்ட் இவரோட டெசிக்னேஷன் பிறகு எஸ்என் சுப்பிரமணியன்ன்றவரை இந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதாவும் கம்பெனி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த அப்டேட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக நெகட்டிவானு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மிக்சட்னே சொல்லலாம். ஏன்னா ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்தது.
ஆனால் அவுட்லுக்குன்றது கொஞ்சம் நெகட்டிவாக கொடுத்தாங்க. அண்ட் கம்பெனியில் ரொம்ப நாள் லீடராக இருந்த ஒரு மாறுறப்பவும் இது ஓரளவுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணும். பட் இது ஓரளவு சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்றதை மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு எல்என்டியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.17% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாகவே இருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 7% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட்ன்றது 22.8% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் 29%லேருந்து 24% கம்மியாக இருக்குது. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கம்பெனியோட கமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னா இப்படி போன குவார்ட்டர் விட இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ கம்மியானதுக்கு முக்கியமான காரணம் நார்த் அமெரிக்கா அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட ரெவன்யூ டிக்ளைன் தான் காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே யூரோப் அண்ட் இந்தியாவில் க்ரோத்துன்றது நல்லாவே இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் நார்த் அமெரிக்காவில் புது ப்ராடக்ட் லான்ச்சஸோட டிமாண்ட்ன்றது ஃப்ளக்சுவேட்டாக இருந்ததுனால அங்கே ரெவன்யூ 17% கம்மியானதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காகவே இருந்திருக்கு. ஸோ இதனால் இன்றைக்கி டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 6.89% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே போல் டாக்டர் லால்பாத் லேப்ஸோட Q4 ரிசல்ட்ஸையும் பார்க்கலாம். ஸோ அவங்களோட இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.1% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7.5% கம்மியாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 24.9%லேருந்து 23.5% கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீக்காக தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி டாக்டர் லால்பாத் லேப்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.23% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வோடஃபோன் ஐடியா ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். வோடஃபோன் ஐடியா கம்பெனி அடுத்த ஒரு மாதத்தில் அவங்களோட ரிவைவல் பிளானை கொண்டு வருவாங்கன்னு டெலிகாம் செக்ரட்டரியான ராஜாராமன் சொன்னதான் மின்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெலிகாம் செக்ரட்டரியான ராஜாராம் கிட்ட இன்டர்வியூ பண்ணப்போ குமார் மங்கலம் பிர்லா மறுபடியும் வோடஃபோன் ஐடியாவோட போர்டுக்கு வந்ததுன்றது பாசிட்டிவ் ஸ்டெப்பாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. என் கம்பெனி அவங்களோட 5G ரோல் அவுட் பிளான்ஸுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அண்ட் ஆல்ரெடி கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா 2.2 lakh crores தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் கவர்மெண்ட் என்னவோ டெலிகாம் கம்பெனிஸ் காம்படிட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த காம்படிஷன் இருக்கிறதுக்கு வோடஃபோன் ஐடியா ரிவைவ் ஆகணும். ஸோ அதனால் அவங்களோட அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூட டியூஸ் கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு வோடஃபோன் ஐடியாவோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பட் கம்பெனி இன்னும் ஒரு மாதத்தில் அவங்களோட ரிவைவல் பிளானை கொண்டு வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. பட் இது ஓவராலாக எக்ஸ்பெக்டேஷன் தான், எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் இல்லை. ஸோ அப்படி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது போல் கம்பெனி அவங்களோட ரிவைவல் பிளான் கொண்டு அது ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்ததுன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே அப்ரிஷியேட் ஆகும். ஆனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது ரியாலிட்டியில் நடக்கலனா ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகாமல் ஈவன் ஃபர்தர் ஃபால் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். எனிவே எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.93% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நியூலாண்ட் லெபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 59% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 288% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது 15.19%லேருந்து 29.44%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஈவன் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 51% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இது நெட் ப்ராஃபிட்ன்றது 176% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 29.44%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ்னால இன்றைக்கி நியூலாண்ட் லெபரேட்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிட்ட ஹிட் பண்ணியிருக்கு. அண்ட் ஈவன் இதே போல் கிர்லோஸ்கர் பிரதர்ஸோட ஷேர் ப்ரைஸும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிட்ட ஹிட் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கான ரீசன்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்திருந்தது. அதாவது அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ 17.8% அதிகமாக இருக்குது. அண்ட் இது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 84% அதிகமாக இருக்குது. அண்ட் ஈவன் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூன்றது 17.5% அதிகமாக இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட்ன்றது 13% அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸோட பேங்க்ரப்சிக்கு அப்புறமா ஸ்பைஸ்ஜெட்டும் பேங்க்ரப்ட் ஆகுமான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்பெகுலேஷன்ஸுக்கு ஸ்பைஸ்ஜெட்டோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மனான அஜய் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எங்களோட சில கிரவுண்டட் ஏர்க்ராஃப்ட்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இன்சால்வென்சியை ஃபைல் பண்ணுவோன்ற மாதிரி வர ரூமர்ஸ் எல்லாமே பேஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எதுக்காக ஸ்பைஸ்ஜெட் ரிலேட்டடாக இன்சால்வென்சி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ்ஜெட்டுக்கு ஏர்க்ராஃப்டை லீஸுக்கு கொடுக்குற ஒரு கம்பெனியான ஏர் கேசல்ன்ற கம்பெனி இவங்க மேலே பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணுங்கன்னு NCLT அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ NCLT அந்த ஏர் கேசலோட மனுவை விசாரிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க.
ஸோ இது ரிலேட்டடாக ஸ்பைஸ்ஜெட் கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸை கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து May 17th ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பேங்க்ரப்சி ப்ரொசீடிங்ஸை வந்து ஸ்பைஸ்ஜெட் இனிஷியேட் பண்ணல, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு லீஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் இதுக்கு முன்னாடி ஸ்பைஸ்ஜெட் மேலே கிரெடிட் சுஸேவும் வந்து ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்பைஸ்ஜெட் வந்து இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் இந்த கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸோட அப்டேட் அண்ட் அதே போல் இந்த ஸ்பைஸ்ஜெட்டோட அப்டேட் எல்லாமே இண்டிகோ ஏர்லைன்ஸோட இன்டர்குளோப் ஏவியேஷன்ற கம்பெனிக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி 11th டேவாக எஃப்ஐஎஸ் வந்து மறுபடியும் நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 837 crores அளவுக்கு நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி புதுசாக IndusInd பேங்க்கில் போர்ஷன் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போதைக்கு இதில் ஒரு லாட் போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் போர்ஷன் எடுத்ததுக்கான ரீசன்ஸ் வந்து நம்மளோட நேற்று வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து ஓவராலாக இந்த மாதம் ஓரளவுக்கு டிப் ஆச்சுன்னா அப்போ கொஞ்சம் அக்ரெசிவாகவே வந்து போர்ஷன்ஸ் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வரைக்கும் IndusInd பேங்க்கில் இப்போதுக்கு ஒரு லாட்டை மட்டும் என்ட்ரி ஆயிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட ஓவரால் ட்ரேடிங் போர்ஷனோட MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 21,900 இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் எக்ஸ்பைர் ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் ஈவன் 18,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் ஓரளவுக்கு அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் எப்போத்துக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,200 ஆர் 18,000 ஓரளவுக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்ப இப்போத்துக்கு நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000 18,700 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் மெனி செட்பேக்ஸ், ரோட் பிளாக்ஸ் அண்ட் ஃபெயில்யூர்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே கஷ்டங்களோ இல்லை ஃபெயில்யூர்ஸோ வந்தால் தான் அந்த கஷ்டத்துலேருந்து ஃபெயில்யூர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ உங்களுக்கு ஃபெயில்யூர்ஸோ இல்லை கஷ்டங்களோ வந்ததுன்னா நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்கான பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எனிவே இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.